முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான மாலை பொழுதில் நாம் எல்லோரும் சேர்ந்து சத்சங்கமாக, அதுவும் நாம் இருக்கக்கூடிய அற்புதமான சந்நிதி பிராணாம்பிகை சமேத தர்பாரண்யேஸ்வர திருஸ்தலம், அதில் இந்த நிகழ்ச்சியில் குருமகா சன்னிதானத்தின் அவருடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியாகப்பட்டது நடைபெற்று வருகிறது. எனக்கு முன்பாக பேசிய என்னுடைய அருமை நண்பர்களும் இனி பேசவிருக்கக்கூடிய அற்புத நண்பர்களும் முன்னிலையில் 12 ராசியில் ஒரு அற்புதமான ராசி சிம்ம ராசி. பாருங்க, எனக்கு கிடைச்ச ராசி. அதில் பெரும் பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு அவர் சொன்னார் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சேன் அப்படின்னு சொன்னார். இந்த சுவாமிகிட்ட மட்டும் ஒரு விஷயம் இருக்கு, அதிதேவதா பிரத்ததி தேவதான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரகம் இருக்குன்னா பின்னாடி அதுக்கு பின்னாடி கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு முழு சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜாண்ணா தான். ஏன்னா அழகா அதை ஒருங்கிணைச்சார். உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு 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 விஷயம் இந்த நாரத கழகம் நன்மைக்குன்னு சொல்லுவான். ஒரு விஷய பிரச்சனை வரும்பொழுது தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றது ஒரு சத்சங்கமாக அமைந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இங்க பஞ்சாங்கத்திலேயே ஒரு குழப்பம் இருக்கும் பொழுது அதெல்லாம் கிடையாது, இதுதான் நீங்க எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைச்சாரு பாருங்க. இப்ப பல பேருக்கு ஒரு சந்தேகம், நான் டிவியில எப்படி பேசிட்டேன், ஐயோ இந்த நாள் அன்னைக்கு இது வேற சொல்ல வராளேன்னு. சரி, இருந்தாலும் நம்ம பகவானை விட்டு கொடுத்துட முடியுமா? உலகத்துக்கே ஒரு அற்புதமான திருக்கோயில் இந்த கோயில். அதாவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கு பாருங்க. நான் அதனாலதான் இந்த இடத்தை விட்டு நிகரல, குருவுக்கு நேரம் உட்காந்துட்டேன். குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவான். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க முடியலனாலும் அடுத்தடுத்த சேர்ல உட்காந்து அப்படி போயிருப்பேன். இல்ல இல்ல, குரு இருக்கிற இடத்துல அந்த பக்கத்துல உட்கார்றதோட குரு பார்வையில உட்காந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சிருவோம். நாமளா இருந்து எதையும் பேச முடியாது. சரி, இப்ப நம்ம எல்லாம் எதை வளர்க்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. இத்தனை பேர் உட்காந்து பேசின்னு இருக்கோம், இத்தனை நம்மளுடைய கலாச்சாரத்தில் இவ்வளவு இருக்கு. எதை வளர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா நம்ம தர்மத்தை வளர்க்கிறோம். அந்த தர்மத்துக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அந்த தர்மத்துக்கு இடம் எது? தர்மபுரம். நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் தர்மத்தை காக்கணும்பா. அம்மா அப்பா குரு எந்த 3 பேரும் ஒரே விஷயத்தை சொல்றாங்களோ அந்த இடத்துல சத்தியம் அப்படிங்கிறத வேதம் சொல்றது. அப்ப அம்மா என்ன சொல்றாங்க? தர்மத்தை காப்பாத்து. அப்பாவும் தர்மத்தை காப்பாத்து. அந்த தர்மபுரத்திலேயே இருந்து அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய குருமகா சன்னிதானம் அதான் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதனால எனக்கு எப்படியோ சிம்ம ராசி 8ஆம் திசையா இருந்தாலும் கவலை இல்லை, குரு பார்வை இருக்கு, அதனால தப்பு இல்லை. குரு பார்வைன்னா குரு முன்னாடி பேசிட்டு இருங்க காட்டி. சரி, இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிராரப்தம் வேணும், ஒரு பிராப்தம் வேணும். நான் டிவியில பேசும்போது கூட ஒரு கதையை சொல்லி தான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். இதுக்கு ஒரு பிராரப்தம் வேணும், ஒரு பிராப்தம் வேணும். ஒரு ராஜாவுக்கு குழந்தை இல்லை. அவர் வேண்டார் சுவாமிகிட்ட, முருகா 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 குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும். சிவசிவா 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 குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும் வேண்டிகிட்டே இருக்கார். போகாத கோயில்ல பரிகாரம் பண்ணாத இடம் கிடையாது. போறார் போறார் போயிட்டே இருக்கார். கடைசியில ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்க்க வர்றார். என் பேர் இல்ல, ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜர். அவரை போய் பார்க்கிறார். பார்த்த உடனே, சுவாமி நான் அரசன்,
எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இளவரசன். அவன் இளவரசன் மட்டும் கிடையாது, மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே வாள் எடுத்து வச்சு விட்டார் ஜோசியர் பக்கத்துல. தட்சணை எடுத்து வச்சா கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ராஜா வேற வாள் எடுத்து வச்சு விட்டான். இதுக்கு நீங்க தான் நேரம் குறிச்சு கொடுக்கணும், அது எனக்கு பையனாதான் பிறக்கணும். இப்ப ஜோசியருக்கு கழுத்துல கத்தி வைக்கல, டேபிள்ல தான் வச்சிருக்கார். என்ன பண்ணணும்னு தெரியல. கடகட கடுக்கடுன்னு கையெல்லாம் ஆடுறது, காலெல்லாம் ஆடுறது. நேரா உள்ள போனார். நம்மளுக்குள்ள இந்த பதட்டம் ஏற்றணும்னா லெஃப்டும் ரைட்டும் நடப்போம், பார்த்துருக்கலாம். இப்படியே நடந்துட்டே இருந்திருக்கார். கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு ஒரு யோசனை வந்தது. உட்காந்து கணிக்கிறார். கணிச்சு ஒரு நேரத்தை குறிச்சு கொடுக்கிறார் ராஜா கிட்ட. இந்த நேரத்தில் இருந்தா உங்க பிறக்கக்கூடிய குழந்தை இளவரசனாக, நாடை வெல்லக்கூடிய அரசனாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதை யாரு கேட்டான்னா பத்தினி கேட்டுட்டா பக்கத்துல இருந்து. சரி, அரசனோட பையன் மட்டும்தான் அரசன் ஆகணுமா? அப்ப நம்ம பையன் மக்காவா பிறக்கணும்? அதெல்லாம் தெரியாது. நமக்கும் அதே நேரத்தில் தான் குழந்தை பிறக்கணும். நானும் இந்த டயத்தை எடுத்துக்கிறேன்னு எடுத்து விட்டான். எடுத்து என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் ஆகிறது. அவளும் மாசமா இருக்கா, இவாளும் மாசமா இருக்கா. கொஞ்சம் வருஷம் ஆகிறது. அப்படியே குழந்தை வளர்ந்துகிட்டே வரார். இந்த ஜோசியருடைய குழந்தை ஒரு திருவிழாக்கு போய் காணாம போயிட்டார். ஜோசியருடைய குழந்தை திருவிழாக்கு போய் காணாம போயிட்டார். ராஜாவுடைய குழந்தைக்கு 16ஆம் வயசுல பட்டம் சூட்டுறான். இந்த அம்மாவுக்கு அழுக தாங்க முடியல. அந்த குழந்தையும் என் குழந்தையும் ஒரே நேரத்துல தான் பிறந்தது. எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும், ஒரே நேரத்தில் பிறந்தா ஒரே ஜாதகம் தானே, கஷ்டம் வரணும்ல, வரலையே. மாத்தியில வந்தது. அங்க அரசரவையில முடி சூடுறா. நான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கனே, குழந்தை காணாம போயிடுத்தேன்னு கண்ணீர் விட்டு அழுகிறா ஜோசியரும் ஜோசியருடைய மனைவியும். இந்த நிகழ்ச்சி என்னால பார்க்க முடியல, வாங்க போலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போற. இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போவோன்னு அப்படி கையை பிடிச்சு. மனைவி சொன்னா தப்பு இல்லையே, மனைவி சொன்னா போய் தானே ஆகணும் இல்லையா? யாத்துக்காரி சொன்னாங்காட்டி தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன், பார்த்துக்கோங்க. அண்ணா கூப்பிட்டார் ஒரு பக்கம், அது இருக்கட்டும், சொல்லி அனுமதி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அப்போ என்ன இருக்கு, மனைவி சொன்ன உடனே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிருக்கார். 2 பேரும் அழுதுண்டே போறா. ஏன்னா நீங்க தானே டைம் குறிச்சு கொடுத்தேர். அந்த குழந்தைக்கு நான் தப்பு சொல்லல, குழந்தை ராஜா இதை சூட்டுறான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம குழந்தை எங்கேயோ தொலைச்சிட்டு நிக்கிறோமே, இது என்ன நேரம் அப்படின்னு அந்த ஜோசியருடைய மனைவி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், தெரியல, செவ்வாயும் சூரியனையும் வைத்துத்தான் இதை நான் குறிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். யாரு? ஜோசியர் சொல்லிவிட்டார். மனைவிக்கு கோபம். எழுத்தாப்புல செவ்வாயும் சனியும் வேறொரு நிகழ்ச்சி, வேறொரு நாட்டில் இன்னொரு மன்னருக்கு முடிசூ, அதாவது இளவரசருக்கு முடிசூடுறா. அதை பார்த்துட்டு செவ்வாயும் சூரியனும் இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கான். இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது நேரா எழுத்தாப்புல இந்த ஜோசியர் இறங்கி நமஸ்காரம் பண்றாரு. யாரு இவான்னு கேட்டா, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா செவ்வா, இவர் தான். அப்பவே சொன்னேன் இல்லையா சூரியன், அதுவும் இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே மனைவிக்கு ஒரு கோபம் வந்தது. இந்த 2 பேர்த்த வச்சு தானே சொன்னேன், இந்த 2 பேர் தான், நான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்காம இருக்க மாட்டேன்னு நேரா 2 பேர்த்த பார்த்தா. பார்த்துட்டு உங்களை வச்சு தானே கணிச்சா, இந்த நாட்டில் என்ன இளவரசன் முடிசூடுறார், என் குழந்தைய தொலைச்சுட்டு இருக்கேனே, என் ஆத்துக்கார் உங்களை வச்சு தானே சொன்னார்னு பக்கத்திலேயே இதுக்கு கரெக்டா சொல்லணும்னா யாருன்னா ஒரே ஒருத்தர் தான், சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவரை திரும்பி பார்க்குறா. அதாவது குழந்தைக்குன்னா பெண்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்துடும். அது எந்த பகவானா இருந்தாலும் நான் கேள்வி கேட்காம இருக்க மாட்டேன்னு சனீஸ்வர பகவான்கிட்ட போய் கேட்குறான். ஏன்னா முறையிடுறது வழக்கம். இப்போ முறையிடுறா, கேட்குறா. என்ன கேட்குறான்னா, இதை பாருங்க, இந்த செவ்வாய் சூரியனை வைத்து தான் யாத்துக்கார் கணிச்சார், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இந்த நியாயம், என் குழந்தை அங்க தொலைஞ்சு கிடக்கானேன்னு சொல்லும் பொழுது சனீஸ்வர பகவான் சொன்னது, அம்மா உன் குழந்தையும் இளவரசன். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி என் குழந்தை இளவரசன், எப்படி என் குழந்தை இளவரசன்?
வேற ஒன்றும் இல்லை. அந்த ராஜாவுடைய பிள்ளைக்கு இந்த நாட்டிலையும் ஓம் பையனுக்கு வேற நாட்டிலையும் முடிசூடின்னு இருக்கா. அதை பார்த்துட்டு தான் வேற 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கா. ஆனா இந்த ஜோசியர் சொன்னது கரெக்டு தான். உன் குழந்தை இளவரசனாவார், இந்த நாளன்னைக்கு முடிசூடுவார்னு சொன்னவருக்கு இதை பார்க்கக்கூடிய இது உங்க ஜாதகத்தில் இல்லை, அதை சொல்ல மறந்துட்டார் அப்படின்னு சொன்னார். ஜோதிட சாஸ்திரம் இப்படித்தான். ஜோதிட சாஸ்திரம் இப்படித்தான். அதாவது நமக்குன்னு எழுதி வச்சிருக்கணும். இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இது நடக்கும் என்றால் நடக்கும், அது உண்மை. ஏன்னா கிரகங்களை வைத்து பேசுறோம். ஒரு வாக்கு வெல்லும், ஒரு வாக்கு கொல்லும். கொல்லும் சரி. அஷ்டம சனியை பத்தி பேசுங்க அண்ணா சொல்ற. இதுக்கு முன்னாடி சொன்னார் கடகராசிக்கு படாத பாடுபட்டுதா பட்டுதா பட்டுதா கேட்டார். நம்ம என்ன சொன்னோம்? முன்னாடி அந்த அம்மா சொன்னாங்க ஆமா ஆமா ஆமாயா ஆமா சொன்னாங்க. அவர் சொன்னது மட்டும் இல்லாம அண்ணா வேற சும்மாவா இருப்பீங்க, போற வழியில படாத பாடு, நிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, டிவி பார்த்தா சேனல் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இவ்வளோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சிம்மராசி பத்தி பேசுங்க அப்படின்னா நான் என்னங்க பேசுறது? ஆனாலும் பகவான் ஒரு பெரிய கருணையை கொடுத்திருக்கார் இங்க உட்காந்து பேசுறதுக்கு. அப்பவே சொன்ன மாதிரி குரு முன்னாடி இந்த தைரியத்தோட சிம்மராசி அன்பர்களுக்கு இதை பேசணும் அப்படின்னு சொன்னா, சிம்மராசி அன்பர்கள் எப்பவுமே தைரியமானவர்கள். சிம்மராசிங்கன்னா அரசாங்கம். அவர் சொல்றார் பாருங்க, அதான் அண்ணாவுடைய பெரிய நட்புங்கிறவா எப்பவுமே ஒரு கோர்த்து விடணும்னு சொன்னா, இதை வச்சு அரசியல் அரசியல் அரசியல்னு 3 தடவை சொல்லியிருக்கார். அதாவது இந்த சிம்மராசியை பொறுத்தளவுக்கு அரசியலுக்குரிய சூரிய பகவான் தான். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு கம்பீரம்னு சொல்லுவான். இந்த சிம்மத்துக்கு உண்டான விசேஷம் என்ன? காட்டில் இருக்கிற சிங்கத்துக்கு நீ தான் சிங்கம்னு யாராவது போய் சொல்லியிருக்காளா? கிடையாது. ஆனா அந்த சிங்கத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுவா. ஏன் பயப்படுவான்னா சிம்பிள், அதுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா உங்களுக்கு புரியும் இல்லையா? எனக்குன்னு சில சொந்த குணங்கள் இருக்கு, இந்த குணத்தை யாரு இழக்காம இருக்காளோ அவளுக்கு எப்பவுமே சிம்மராசி மாதிரி நன்னா இருப்பா. எப்போ அந்த குணத்தை லைட்டா மாறுறாளோ அப்ப அவளுக்கு சிம்மத்துக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்காது, சிம்மராசியா இருந்தாலும் சரி. இப்ப இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு காசா பணமா கௌரவமா என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கௌரவம் தான் எதிர்பார்ப்பா. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய குணாதிசயங்கள் சிம்மராசிக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவா. மந்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, அஷ்டம சனிகாலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்றது. இதை நான் மாத்தி பேச முடியுமா? மகேஷைய சொல்லிவிட்டார், நன்னா இருக்கும் சிம்மராசிக்கு. அப்படியெல்லாம் இல்லை. சனி பகவான் ஒரு விஷயத்தை புரிய வைப்பார். அம்மா நான் 5ஆம் கிளாஸ் படித்தேன், 6ஆம் கிளாஸ் படித்தேன், 8ஆம் கிளாஸ் படித்தேன், 9ஆம் கிளாஸ் படித்தேன், 10ஆம் கிளாஸ் படித்தேன், எல்லா பரீட்சையிலையும் வருஷா வருஷம் பரீட்சை எழுதினேன். ஆனாலும் எனக்கு பரீட்சையை பார்த்தா கை நடுங்கும், பேனாவும் பேப்பர் எடுத்தா கை நடுங்கும். ஏன்னா எனக்கு பயம், பரீட்சையில் பாஸ் ஆகணும், அந்த மார்க் வர வரைக்கும் ஒரு ஆன்சைட்டி இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் ஒரு பய உணர்வுகளை கொடுப்பார். யாராவது என்னங்கன்னு கேட்டா என்னடான்னு காதில் விழுக்கும், என்னம்மான்னு கேட்டா அப்படியே ஆப்போசிட்டா காதில் விழுக்கும். இதெல்லாம் பொறுத்துக்கணும். அந்த பொறுத்துக்கக்கூடிய தன்மைகள் ஒன்று அவ அப்படி சொல்லியிருப்பா, இல்லை அப்படி நமக்கு கேட்டிருக்கும். 2 குணங்கள் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவ சொன்னான்னு சொல்லி இல்ல, நமக்கு அப்படி கேட்டிருக்கும். இது அஷ்டம சனி இல்ல. அஷ்டம சனி உடம்ப படுத்தாது, அஷ்டம சனி எதையும் படுத்தாது. எதுல நீங்க ஆசை வச்சிருக்கீங்களோ அதை காமிச்சு கொடுக்கும். அம்மா இது ஆசை கிடையாது. சனீஸ்வர பகவான் நீங்க சொல்லியிருக்கார் சூரிய புத்திரக, சூரியன்னா வெளிச்சம், சனீஸ்வர பகவான் நிழல். நிழல் மனிதனுக்கு தேவைப்படுமா? இப்ப பாருங்க, என் பக்கத்தில் இருக்கிற நிழல், இந்த சேரோட நிழல் இருக்கு, எனக்கு தேவைப்படுமான்னு கேட்டா தேவைப்படாது. ஆனா வெயில் ஓவரா இருந்தா நிழல் தான் தேவைப்படும்.
ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் எனக்கு 365 நாளும் சூப்பரா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எங்க வீட்டில் நான் திட்டே வாங்கினதில்லை, எங்க அம்மா என்னை திட்டினதே இல்லை, எங்க அப்பா என்னை திட்டினதே இல்லை, என் ஆத்துக்காரி என்னை கொட்டினதே இல்லை, சாரி திட்டினதே இல்லை, என் ஆத்துக்காரி என்னை திட்டினதே இல்லை, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சாமியை தவிர எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா குருமகா சன்னிதானம் என்னைக்கும் தர்மத்தை பத்தியே சொல்லக்கூடியவர். யாரு கேட்ட நீங்க அம்மாட்ட போய் ஒரு வார்த்தை பாருங்க. எங்க அம்மாட்ட போய் கேட்கிறேன் நான், அம்மா +2 முடிச்சாச்சு, இதை படிக்கலாமான்னு கேட்டா எங்க அம்மா சொல்றா, நீ நான் சொல்றதை கேள, பேசாம இன்ஜினியரிங் படி. எங்க அம்மா இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லை. ஆனா எங்க பதில் சொல்றாங்க. நான் வெளிநாட்டில இருந்து ஒரு விசா பிரச்சனைன்னு சொல்றேன், எங்க அம்மா அதுக்கு பதில் சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும், உனக்காக சாமிகிட்ட வேண்டின, உனக்கு சரியாயிரும், வேணா பாருன்னு. ஆனா எங்க அம்மா சொன்ன அத்தனை வார்த்தையும் நான் நம்பினேன், அத்தனையும் நடந்தது. ஏன்னா எங்க அம்மா பேசினது பூரா நல்ல வார்த்தைகள். அதுதான் நான் சொன்னேன். இங்க இத்தனை பேரும் ஒரு விஷயத்த சொன்னா குருமகா சன்னிதானம் நல்லதை மட்டும்தான் சொல்லுவார். ஏன்னா எங்க அம்மாட்ட போனா நல்லதை சொல்லுவார், அவர் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். இது இடையில அடுத்தது, இந்த அஷ்டம சனி என்ன பண்ணும்? மன ரீதியான கலக்கத்தை கொடுக்கும். இது உண்மை. நீங்க வேணா பாருங்களேன், திருநள்ளாருக்கு 12 ராசியும் வருவா, 12 ராசிக்காராலும் வருவா. தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு 12 ராசிக்காரும் வருவா. நீங்க இந்த வருஷம் இந்த அர்ச்சனை சீட்டை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நம்ம நினைச்சுட்டு இருப்போம் 7.5 சனி தான் பாதிக்கும். அதெல்லாம் இல்லை ராஜா, 10 7.5 சனிக்கு சமானம் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு பாடத்தை கொடுக்கும். சார் பயமுறுத்தாதீங்க சார். இல்ல, பாடத்தை கொடுக்கும். எக்ஸாம் மாதிரி, எக்ஸாம் மாதிரி. இப்ப பசங்கள்லாம் ஜாலியா இருக்கா, ஒரு எக்ஸாம் வச்சு பாருங்க. தெற்கையும் நடக்கையும் வடக்கையும் கிடைக்கும், சிவசிவா 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 சிவசிவான்னு வேணின்னு இருப்பா. இதை யாரு மாத்தறா, எங்க மாத்த முடியும் அப்படின்னு கேட்டா பரிகாரம் கேட்கிறார் இல்லையா, அது மாத்துறதுக்கு ஒரு மந்திரம் சொல்றார். சிவம் எனும் நாமம். ஐயோ, எனக்கு ஜென்ம சனி வந்தா நான் போயிடுவேன், 7.5 சனி வந்தா நான் போயிடுவேன், அஷ்டம சனி வந்தா நான் போயிடுவேன், அர்த்தாஷ்டம சனி வந்தா பாதிக்கும். அதெல்லாம் இல்ல. இந்த மந்திரம் சொல்லு, சிவம் எனும் நாமம் தமக்கே உடைய, தமக்கே உடைய செம்மேனியம்மான். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவார், அவன் தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமேன்னு சொல்றான். ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் இல்லை. நான் அஷ்டமசனியில் நல்லாதான் இருந்தேன்னு சொல்றது கூட ஆள் இருக்கு. ஆனா நான் இப்ப சொன்ன மந்திரத்துக்கு மாத்தி சொல்ல முடியாது. சிவம் எனும் நாமம் தமக்கே. நான் எனக்கு சிவன் பேர் வச்சுட்டா சிவன் கிடையாது, சிவனை தவிர உலகத்தில் எந்த சிவனும் கிடையாது. அவர் எனும் ஆட்கொண்டு, அவரை தவிர என்னை யாரும் அழிக்க முடியாது, அவரை தவிர என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டால், அந்த எண்ணத்தை மட்டும் மனசுல கொண்டு விட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனாலதான் நம்மள சிவன் அடியார்கள் என்றோம். எப்படி? பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியே. இந்த பக்தனா நான் அடியார்க்கும் அடியனாக சிவபெருமானை நான் சரணடைஞ்சிட்டேனா எந்த பாதிப்பும் வராது. இந்த அஷ்டம சனி காலே கஷ்ட காலங்கிற வார்த்தை நமக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அஷ்டம சனியில சோதனை நடக்கும்னு சொன்ன அண்ணா அப்பளே மைக்க பிடிச்சு கேட்டார், கல்யாணம் நடக்குமான்னு கேட்டார். ஒருவேளை எங்கிட்டையும் கேட்பார். அதனால ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், அஷ்டம சனி காலத்துல வீடு வாங்குவா, அஷ்டம சனி காலத்துல இன்சூரன்ஸ் போடுவா, அஷ்டம சனி காலத்துல கல்யாணம் பண்ணுவா, அஷ்டம சனி காலத்துல என்ன மாதிரியே குழந்தை வேணும்னு கேட்பா, எல்லாத்தையும் கேட்பா. எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆனா எல்லா விஷயங்களும் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடக்கூடாது. அப்ப சனீஸ்வர பகவான் பின்னால இருந்து 2 குத்து குத்துவார். அப்படியெல்லாம் இல்லப்பா இப்படிதான் அப்படின்னு சொல்லுவார். அது இந்த அஷ்டம சனி காலத்துல நடக்கும். தேர்தல்ல நின்னா ஜெயிப்பா. அப்பாடா, அரசியல சொல்லிவிட்டேன்னு தப்பிச்சுட்டேன். யார் ஜெயிப்பான்னு கேட்கக்கூடாது.
தேர்தலில் நின்னா ஜெயிப்பா. அது சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். கௌரவ குறைச்சல் நீங்களா நினைப்பேல் அது ஏற்படாது. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. யாராவது திட்டினா என்ன பண்ண, இப்போ பேசினவா பாவர முன்னாடி சொன்னார், நீங்கள் பஞ்சநாதன் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார், வீட்டில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும், மனைவிட்ட அப்படின்னு சொன்னார் அண்ணா. இது உண்மைதான், கவனமாக தான் இருக்கணும். அது சிம்மராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்காரால இவாட்ட அவாளும் அவாட்ட இவாளும் கவனமாக இருக்கணும். அது நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். அதனால இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைச்ச பாக்கியம். சரி, ஏன் இங்கே நம்ம திருநள்ளாறுல பரிகாரம் பண்ணணும்? ஏன் வீட்டு பக்கத்து கோயிலில் பரிகாரம் பண்ணலாமே இல்லையா? திருநள்ளாறுல ஏன் பரிகாரம் பண்ணணும்? திருநள்ளாறுல ஏன் அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு. ஒரு அம்மா, வயசான அம்மா, இது நடந்த உண்மை. அந்த அம்மாவை குழந்தைகள் அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டா. என்ன ஆசிரமம்? அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டா. என்னுடைய நிகழ்ச்சி அப்போ ஒரு பிரபல்யமான நிகழ்ச்சியில் வந்துருக்கு. அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த அம்மா லெட்டர் எழுதுறா. எனக்கு என்ன லெட்டர் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி, போன வாரம் நீங்க பேசினேல், என்ன பேசினேல் அப்படின்னா, தாய் சாபமுட்டா பழிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அநாத ஆசிரமத்தில் இருக்கேன், எனக்கு குழந்தைகள் இல்லையான்னு கேட்டா இருக்கா. என் குழந்தைகள் இருக்கா. என் ஆசிரமத்தில் 42 பேர் இருக்கா. எல்லாரும் வயசானவா. எல்லாரும் தீபாவளிக்கு 10 நாள் லீவு கொடுத்து அவங்க பிள்ளைகள் வீட்டுக்கு கூட்டிட்டு போவா, இல்ல சொந்தக்காரா கூட்டிட்டு போவா. கடந்த 6 வருடங்களாக 6 இயர்ஸ் என்னை யாருமே கூட்டிட்டு போல. நான் தனியா இருக்கேன். தீபாவளி அன்னைக்கு தனியா இருக்கேன். மனசு ரொம்ப வலிக்குது, மனசு ரொம்ப வருத்தப்படுது. யாருமே இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. அதனால என் பையன் இருக்கானேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆட்டோக்காரை பிடிச்சிட்டு போனேன். நேரா வீட்டுக்கு போன உடனே டைம் ஆயிட்டா இல்ல, காலிங் பெல்ல தட்டினேன். காலிங் பெல்ல தட்டின உடனே எல்லாரும் வாங்கன்னு சொல்லுவா. ஆனா என் மருமக பார்த்துட்டு திருப்பி உள்ள போயிட்டா. 2 மணி நேரம் அங்க நிக்கிறேன். இப்படி நின்று இருக்கேன், மயக்கம் வர மாதிரி இருந்தது. பின்னாடில இருந்து ஒரு வார்த்தை, அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டது. அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே என் கண்ணெல்லாம் கலங்கி எடுத்து, 6 வருஷமா என் பெத்த புள்ள சவுண்டு கேட்கல. நான் இன்னைக்கு தான் நான் சவுண்டு கேட்டேன். ஃபர்ஸ்ட் வந்தவன அவனை கட்டி அணைச்சேன். ஃபர்ஸ்ட் அவன் கேட்ட வார்த்தை, ஏம்மா வந்த அப்படின்னு கேட்டான். எனக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, என் குழந்தை தானே, தாய் மீச்சு என்னைக்கு குஞ்சு சாக போறது, அதனால குஞ்சு அடிச்சு நான் ஒன்றும் சாக போறது இல்லைன்னு சொல்லிட்டு நேரா உள்ள போனேன். உள்ள போய் உட்காந்துட்டு முதல் நாள் என்ன நன்னா கவனிச்சுண்டா. 2வது நாள் ஓகே. 3வது நாள் பையன் வேலைக்கு போனான். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடல. சாயந்தரம் வந்தோடனே பையன் கேட்டான், அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டான். அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லடா குழந்தை சாப்பிடலைன்னு சொன்னேன். நேராக என் மனைவிட்ட போய், என் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது உங்கள் அம்மாவுக்கு ஊட்டவா முடியும், டேபிளில் வச்சிருக்கேன். நான் இந்த வீட்டுக்கே நான் வந்ததில்லை, டேபிளில் இருக்கிற சாப்பாடு எனக்கு எப்படி தெரியும்னு 2 பேரும் சண்டை போட்டுச்சு, அடிச்சுட்டு நான் நடுவில் போய் தீர்த்து வைக்க போனேன். எனக்கும் அடி விழுந்து ரோட்டில் கொண்டு போய் என்னை தள்ளி விட்டா. 2 பேரும் கதவை சாத்தி விட்டா. மண்டையில் அடிபட்டு மயக்கப்பட்டு விழுந்தேன். நான் விழுந்து கிடந்தேன். ஏதோ தெய்வாதீனமா அந்த என்னை விட்டுட்டு போன ஆட்டோக்காரர் என்னை நன்னா இருக்காளான்னு பார்க்க வந்துட்டு தூக்கி அவகிட்ட சண்டை போட்டுட்டு திருப்பி என்னை கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டா. உங்க நிகழ்ச்சி பார்த்தேன் நான், பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில நீங்க சொன்னேன், உலகத்திலேயே பெருசு என்னன்னா மாத்ரு சாபம்னு சொன்னேன். அன்னைக்கு என்னை தள்ளி விட்டங்காட்டி 2 தடவை 3 தடவை திட்டி விட்டேன். தெரியாம திட்டிவிட்டேன். ஆனா எனக்கு வயசு 84 வயசுக்கு ஆச்சு. உங்க நிகழ்ச்சி பார்த்த உடனே நான் சொன்னேன், சாமி நீங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு விஷயம் போட்டிருந்தேன், நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டா எப்போ முடியுமோ நீங்க மாத்ரு சாபம் பித்ரு சாபம் போன்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு ஸ்தலம் எங்க, தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வரர் திருக்கோயில்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த அம்மாவுக்கு நைட்ல கனவு வந்தது. எங்க இந்த கோயிலுக்கு வர மாதிரி தரிசனம் பண்ற மாதிரி ஒரு கனவு வந்தது. சாமி
எனக்கு அந்த சாமிகிட்ட போய் நான் வேண்டின்றேன். இங்கே தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் அந்த கோயிலில் போய் வேண்டின்றேன். அந்த அம்மா இங்கே வந்து கோயிலில் வேண்டின்றா. என்ன வேண்டின்றான்னு கேட்டேன்னா, இறைவா என் பிள்ளைய திட்டிட்டேன், அவன் வாழ்க்கையில 100 ஆண்டுகள் நன்னா இருக்கணும். தெரியாம மருமகளை திட்டிட்டேன், 100 ஆண்டுகள் அவ நன்னா இருக்கணும். அவளுக்கு ஏதாவது இனிமே பிரச்சனை வந்தா, நான் இருக்கிறது 2 வருஷமோ இல்லையோ, அந்த அத்தனை கஷ்டத்தையும் எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டின்றேன். உலகத்திலேயே எங்கேயும் வந்து இந்த மாதிரி வேண்ட முடியாது. ஆனா சனீஸ்வரர்கிட்ட உரிமையாக அந்த அம்மா வேண்டின்றாலாம். கனவுலையும் பகவான் வந்தார். அப்ப நான் சொல்லும் பொழுது அந்த நிகழ்ச்சியில சொல்றேன், கனவுல போய் சாமி கும்பிடுறா, கனவுல போய் வேண்டா. அதனால எப்போ எந்த நாள் எனக்கு கொடுங்க சாமி, நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு அந்த அம்மா சொல்றா. கனவுல இத்தனை விஷயம் நடந்திருக்குன்னா பகவான் அவர்ல கனவுலையே பேசியிருக்கார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கோயில், உலகத்திற்கே உண்டான அற்புதமான இடம் தர்மபுரத்துல. இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால சிம்மராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம், சிவபெருமானை மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், சனீஸ்வரர் கோயிலுக்கு வரணும். எப்பவுமே இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி 6 மாசம், பின்னாடி 6 மாசம். 6ஆம் தேதி வந்தா மட்டும்தான் சாமி தரிசனம் பண்ணோன்ட்டு இல்லை. 7ஆம் தேதி வரலாம், 8ஆம் தேதி வரலாம், 9ஆம் தேதி வரலாம், 6 மாசம் வரைக்கும் வரலாம். இங்க நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்ல பங்கெடுக்கணும். அந்த சுவாமிக்கு அபிஷேகங்கள்ல பங்கெடுக்கணும். ஏற்கனவே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நாம தர்மத்தை காப்பாற்றணும், தர்மத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நெற்றி நிறைய திருநீர் பூச வேண்டும், ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும், இந்த போன்ற சத்சங்களில் கலந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளுக்கு அது புரிய வேண்டும், புரியவும் உண்டாக்க வேண்டும். அதுதான் சன்னிதானமும் சொல்லிக் கொடுக்கிறார், நானும் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடர்களும் அதான் சொல்லிக் கொடுக்குறா. சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கு? பிரமாதமா இருக்கு. அதனால் அஷ்டம சனியில கவலைப்பட வேண்டாம். நன்றி, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு கரவரோரா.